இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம், इन दिनों में भी परमेश्वर के वचन के लिए ध्यान के लिए लिया गया वो वचन சங்கீதம் 92 भजन संगीता 92 அவருடைய 12வது வசனம். उसका 12वां वचन। நீதிமான் பனையை போல செழித்து धर्मी लोग खजूर के समान फूले फलेंगे, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். और लबनोन के देवदार के समान बढ़ते रहेंगे। அப்ப நீதிமான் பனையை போல செழிப்பான். धर्मी लोग खजूर के समान फूले फलेंगे। हम பனையை போல செழிப்பது மட்டுமல்லாமல் वो केवल फूले फलेंगे नहीं, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और लबनोन के देवदार के समान बढ़ते रहेंगे। கர்த்தருடைய வேத வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகணும். परमेश्वर का हर एक वचन की प्रतिज्ञा परमेश्वर के लोगों का है। வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரமாக வேண்டுமானால் यदि प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा होना है तो அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் பாத்திரவான்களாய் ஜீவிக்க வேண்டும். उस वचन के योग्य हमें जीना है। அந்த வசனத்துக்கு பாத்திரவான்களாய் ஜீவிக்காத பட்சத்தில் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. उस वचन के अनुसार यदि हम नहीं जीवन बिताएंगे तो उसका आशीर्वाद हमको नहीं मिलेगा। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் यदि हम पवित्र शास्त्र को पढ़ेंगे, எல்லா ஆசீர்வாத வசனத்துக்கு முன்பாக सारे आशीर्वाद के पहले கர்த்தர் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். एक प्रकार का अटी व शर्त रखा है। பனையை போல செழிப்பார், धर्मी के खजूर के समान फूले फलेंगे। பனையை போல செழிப்பார். खजूर के समान फूले फलेंगे। யார் பனையை போல செழிப்பார்? कौन फूले फलेंगे? நீதிமான் பனையை போல செழிப்பார். धर्मी लोग फूले फलेंगे। பனையை போல செழிப்பான் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் சந்தோஷம். खजूर के समान फूले फलेंगे कहते समय सबको आनंद होती है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை பனையை போல செழிக்க வேண்டுமானால் यदि हमारा जीवन खजूर के समान फूलना है तो நம்முடைய வாழ்க்கை லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர வேண்டுமானால் हमारा जीवन लबनोन के देवदार के समान बढ़ते रहना है तो நம்முடைய வாழ்க்கை நீதிமானாய் இருக்க வேண்டும். सबसे पहले हमें धर्मी बनना है। நாம் நம்மை நீதிமான் என்று சொல்லிக் கொள்வது அல்ல, हम अपने आप को धर्मी कहना नहीं, கர்த்தருடைய பார்வையில் நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். परमेश्वर की नजर में हमें धर्मी बनना है। கர்த்தர் யோபை பார்த்து சொல்றார், யோபு நீதிமானாய் இருந்தார். अय्यूब को परमेश्वर कहता है अय्यूब एक धर्मी था। ஆண்டவர் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்கணும், நீ நீதிமான். परमेश्वर हमें भी देखकर कहना है कि तू एक धर्मी है। கர்த்தர் நம்மை பார்த்து நீதிமான் என்று சாட்சி கொடுப்பாரானால் यदि परमेश्वर हमें देखकर कहे कि तू एक धर्मी है, அப்படிப்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கை பனையை போல செழிக்கும். वैसे धर्मी का जीवन खजूर के समान फूले फलेंगे। அப்படினால பனையை போல செழிக்கும் என்று சொன்னபோது தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுவது நல்லது. इसलिए खजूर के समान फूले फलेंगे करके कहते समय आनंदित होना अच्छी बात है। அதற்கு முன்பாக இருக்கிற வார்த்தை நீதிமான் என்கிற வார்த்தை நாம் தியானிக்க வேண்டும். लेकिन उसके पहले जो एक शब्द है धर्मी लोग, इसे हमें ध्यान करना है। நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாய் காணப்படுகிறோமா? क्या हमारा जीवन परमेश्वर की नजर में धर्मी है? அது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு நல்ல தைரியம் இருக்கிறதா? या हमारे जीवन को जांच कर देखते समय हमारे जीवन में एक खियाव है? நான் ஒரு நீதிமான் என்று சொல்லி நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து சொல்லுமா? क्या मैं एक धर्मी हूँ इसे मेरा हमारा मन हमसे कहेगा? மனசாட்சி நம்மை நீதிமான் என்று தீர்க்குமேயானால் यदि हमारा मन हमसे कहे कि तू धर्मी है, கர்த்தர் நம்மை நீதிமான் என்று சாட்சி கொடுப்பாரானால் यदि परमेश्वर हमें देखकर कहे कि तू धर्मी है, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளரே. हमारा जीवन खजूर के समान फूले फलेंगे और लबनोन की देवदार के समान बढ़ते रहेंगे। அப்ப நீதிமான் என்றால் யாரு? धर्मी कौन है? தேவனுடைய பிள்ளைகளோட வசனத்தை எப்படி ஆராய்ந்து பார்க்கணும். वचन को हमें ध्यान करना है। நீதிமான் என்றால் யார்? धर्मी कौन है? நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் यदि आप वचन को पढ़ोगे, எசேக்கியேல் 18வது அதிகாரம் यहेजकेल के 18वां अध्याय அவருடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது उसके 9वां वचन में हम इस प्रकार पढ़ते हैं, என் கட்டளைகளின்படி நடந்து मेरी आज्ञा के अनुसार चलकर என் நியாயங்களை கைக்கொண்டு मेरे विधियों को पालन करते हुए உண்மையாயிருப்பானேயாகில் यदि सच्चा हो அவனே நீதிமான். वही धर्मी है। அப்ப கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து यहोवा की आज्ञा अनुसार चलकर ஆண்டவருடைய நியாயங்களை எல்லாம் கைக்கொண்டு परमेश्वर की विधियों का पालन करते हुए உண்மையாய்
உண்மையாய் இருப்பவன் நீதிமான். जो सच्चा है वही धर्मी है। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் நீதிமானாய் காணப்பட வேண்டுமானால் கட்டளையின்படி நடக்கணும். यदि परमेश्वर के लोग धर्मी बनना है तो आज्ञा के अनुसार चलना है, கர்த்தருடைய நியாயங்களை கைக்கொள்ளணும், परमेश्वर की न्याय का पालन करना है, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும், परमेश्वर के सामने एक सच्चा जीवन बिताना है। இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளே காணப்படுமையானால் கர்த்தருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாய் இருப்போம். यदि ऐसा एक जीवन हमारे अंदर हो तो हम धर्मी बने रहेंगे। अनेक நீதிமான்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். कई धर्मियों के बारे में हम पढ़ते हैं। அப்படிப்பட்ட நீதிமான்களுக்குள்ளே இருந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுமையானால் वैसे धर्मियों के जीवन का स्वभाव हमारे भी अंदर हो, நம்முடைய வாழ்க்கை பனையை போல செழிக்கும். हमारा जीवन खजूर के समान फूले फलेंगे, நம்முடைய வாழ்க்கை லீபனோனில் உள்ள கேதுரை போல வளரும். हमारा जीवन लबनोन के देवदार वृक्ष के समान बढ़ते रहेंगे। ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது उत्पत्ति 7:1 में हम इस प्रकार पढ़ते हैं, கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने नूह से कहा, இந்த சந்ததியில் உன்னை நான் நீதிமானாக கண்டேன். इस पीढ़ी में मैंने तुझे धर्मी जाना, நோவா வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் அக்கிரமக்காரர்களாய் இருந்தார்கள். क्योंकि नूह के दिन के लोग बड़े अधर्मी थे, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். लोग अपने आप को बिगाड़ रखे थे। அப்படிப்பட்ட நாட்களில் वैसे दिनों में கர்த்தர் நோவாவை குறித்து சாட்சி கொடுக்கிறார், परमेश्वर ने नूह के बारे में कहा, இந்த சந்ததியில் நான் உன்னை நீதிமானாக கண்டேன். इस पीढ़ी में इस समय के लोगों में मैंने तुझको दृष्टि में धर्मी पाया है। கர்த்தருடைய பார்வையில் இந்த நோவா நீதிமானாய் காணப்பட காரணம் என்ன? यहोवा की दृष्टि में ये नूह धर्मी पाया जाने का कारण क्या है? கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நோவா நடந்தார். क्योंकि यहोवा के आज्ञा अनुसार सब उसने पालन किया। கர்த்தர் ஒரு கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழை உண்டு பண்ண சொன்னார். परमेश्वर ने कोपर वृक्ष से एक जहाज बनाने को कहा, நான் மழையை வர்ஷிக்க பண்ணி தண்ணீரினால் இந்த உலகத்தை பூமியை அழிக்க போகிறேன். मैं वर्षा बरसाकर इस पृथ्वी को नष्ट करने वाला हूँ। நோவாவின் காலத்தில் மழை பெய்த நாட்களுக்கு முன்பதாக பூமியிலே மழை பெய்யவில்லை. नूह के दिन के पहले कभी बारिश नहीं हुआ, மழை எப்படி இருக்கும் என்று தெரியாது. बारिश कैसा होगा ये भी नहीं जानते थे। ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ பேழையை கட்டி. फिर भी परमेश्वर ने कहा तू एक जहाज बना। நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். नूह ने परमेश्वर की बात को वैसे ही माना, கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை கட்டி. कोपेर वृक्ष से एक जहाज बना, அந்த பேழையின் நீளம் 300 முழம், और उस जहाज के हाथ लंबाई 300, பேழையின் அகலம் 50 முழம், उसकी चौड़ाई 50 हाथ, பேழையின் உயரம் 30 முழம், उसकी लंबाई 30 हाथ। முதல் தட்டு இரண்டாவது தட்டு என்று தட்டு தட்டாய் நீ கட்ட வேண்டும். एक मंजिला 2 मंजिला ऐसी बनाना है। பேழைக்கு ஒரு ஜன்னல் இருக்கணும், उस जहाज का एक ही खिड़की होना है, அதற்கு ஒரு கதவு இருக்கணும், उसका एक दरवाजा होना है, உள்ளும் புறம்பு கீழ் பூசி अंदर बाहर से एक प्रकार की चिकनी मिट्टी से लगाना है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தார். जैसे जैसे यहोवा ने कहा वैसे वैसे नूह ने अपना सारा काम पूरा किया। நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தார். नूह ने जैसा यहोवा ने कहा वैसा सब काम पूरा किया। கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிகிறவர்கள் நீதிமான்கள். यहोवा के वचनों को पालन करने वाले धर्मी हैं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை கேட்டு பாருங்கள். आज के दिन अपने मन से पूछ कर देखिए, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிகிறீர்களா? क्या आप परमेश्वर की बातों को वैसी मान रहे हो? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை எதுவாய் இருந்தாலும் परमेश्वर आपसे बातें करने वाली बात क्यों भी कोई भी कुछ भी न हो, மனசாட்சி உங்களிடத்தில் உணர்த்துகிற காரியம் எதுவாய் இருந்தாலும் आपका विवेक आपसे जो बातें कहती हैं, அந்த காரியத்துக்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்கள். यदि उन बातों को आप पालन करोगे तो आप धर्मी हो। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். इसलिए परमेश्वर की बातों को वैसे ही पालन करना है। வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். तुरंत मैं समाप्त करती हूँ। கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிகிறவன் நீதிமான். परमेश्वर का वचन को वैसे ही मानने वाला धर्मी है। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் லோத் என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். लूत नामक एक व्यक्ति के बारे में पढ़ते हैं। ஆபிரகாமுடைய சகோதரனாகிய ஆரோனுடைய குமாரன் இந்த லோத். अब्राहम का भाई ये लूत। இந்த லோத் ஆபிரகாமோடு கூட இருந்தார். ये लूत अब्राहम के साथ था, ஆனால் காலங்கள் வரும்போது ஆபிரகாமை விட்டு வெளியே போனார். लेकिन समय आने पर अब्राहम से दूर हो गया। ஆனால் இந்த லோத் சோதோம் தேசத்திலே கூட இருந்தார். लेकिन ये लूत सादोम कोमरा में रहता था। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, சோதோம் கொமரா பட்டணத்தில் உள்ள மக்களுடைய அக்கிரமம் வானபரியந்தம் எட்டிற்று. सदोम कोमरा नगर के लोगों की पाप परमेश्वर तक पहुंच गई। அக்கிரமம் நிறைந்த பட்டணத்திலே இந்த லோத்து குடி இருக்கிறார். अधर्म से भरा हुआ शहर में ये लूत रहता था। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, நீதிமானாகிய லோத்து, धर्मी लूत, நீதிமானாகிய லோத்து
धर्मी लूत அங்கே உள்ள ஜனங்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு वहाँ के लोगों के अधर्म क्रियाओं को देखकर நாள்தோறும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து प्रतिदिन अपने मन में पीड़ित होने वाला लूत தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற அக்கிரம கிரியைகளை பார்க்கும்போது दूसरों की अधर्म बातों को देखकर நீதிமானாகிய லோத்துடைய இருதயம் வாதிக்கிறது. धर्मी लूत का मन उसमें तड़प रहा था. இந்த லோத்துவை கர்த்தர் ஒரு நீதிமான் என்று சொல்லிக்கிறார். ए लूत को परमेश्वर ने धर्मी कहा. லோத்துவை நீதிமான் என்று சொல்ல காரணம் என்ன? लूत को धर्मी कहने का कारण क्या है? ஒரு நாள் சாயங்கால வேளையிலே एक शाम के समय ரெண்டு மனுஷர்கள் அல்லது ரெண்டு தூதர்கள் दो मनुष्य या दो दूत லோத்து இருந்த கூடாரத்தின் பக்கத்துல வந்தார்கள். लूत जिस डेरे में था वहां पर आए. அவர்களை பார்த்தபோது उनको देखते ही லோத்து எழுந்து लूत उठकर खड़ा हो गया அவர்கள் பக்கமாய் நடந்து போய் और उनके पास चलकर गया. அவர்கள் முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கி उनके सामने मुंह के बल गिरा தரை மட்டும் குனிந்து और जमीन तक झुककर அவர் சொல்லுகிறார், उसने कहा, ஆண்டவமாரே, हे मेरे प्रभु, என் கூடார வரைக்கும் நீங்கள் வந்து விட்டீர்கள். आप मेरे तंबू तक आ गए. நீங்கள் உங்கள் கால்களை கழுவி आप अपने पैर धो लो, எங்க வீட்டுல வந்து தங்குங்க. हमारे घर में आकर रह जाओ. அவர்கள் மாட்டோம் என்று சொன்னார்கள். उन्होंने इनकार किया. நாங்கள் வெளியில இப்ப தங்கிக் கொள்ளுகிறோம். हम बाहर कहीं रह लेंगे. நீங்கள் என் வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டான் லோத்து. मेरे घर में जरूर आना है बोलकर जबरदस्ती उनको बुलाया. தேவ தூதர்களை கண்டபோது जब उसने स्वर्गदूतों को देखा, அல்லது அந்நியர்களை கண்டபோது जब उसने अतिथियों को देखा, அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் उनका सामने गया, அவர்களுக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கி उनके सामने सिर का मुंह भल तक गिरकर, நீங்கள் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் आप लोग मेरे घर में आना ही है என்று அவரை வருந்தி அழைத்தார். ऐसे उनको जबरदस्ती करके बुलाया. அவர்கள் வந்தபோது वे जब आए, அவர்களுக்கு புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். उनको अकमरी रोटी बनाकर उनको खिलाया. அந்நியரை உபசரிக்கிற நல்ல குணாதிசயம் இந்த லோத்துக்குள்ளே காணப்பட்டது. अतिथि को सत्कार करने का एक अच्छा स्वभाव इस लूत के अंदर था. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம நீதிமான்களா இருக்க வேண்டுமானால், यदि हमें धर्मी बनना है तो, கர்த்தர் நம்மை பார்த்து நீதிமான் என்று சாட்சி கொடுக்க வேண்டுமானால், परमेश्वर हमें देखकर धर्मी कहना है तो, நம்முடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். हमारा आशीर्वाद दूसरों के लिए उपयोगी हो. இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே आज कई लोग अपने जीवन में தன் மனைவி தன் பிள்ளைகளை தவிர வேற யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார்கள். अपने पत्नी बच्चे के अलावा और किसी को कुछ नहीं देंगे. தேவனுடைய பிள்ளைகள் அந்நியரை உபசரித்தான் இந்த லோத்து. अतिथि का सत्कार किया ये लूत ने. அந்நியரை உபசரித்த லோத்து நீதிமான் என்று சாட்சி பெற்றார். लूत जिसने अतिथि सत्कार किया वही धर्मी माना गया. ஏதோ ரெண்டு மனுஷர்கள் லோத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டார்கள் மக்கள். लोगों ने सुना कि कोई दो लोग लूत के घर में आए हुए हैं. லோத்தின் கூடாரத்தை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள். लूत के पूरे ढेरे के चारों तरफ फैल गए. உன் வீட்டுக்குள்ள வந்த ரெண்டு மனுஷர்கள் யார்? तुम्हारे घर के अंदर आए हुए दो व्यक्तियां कौन हैं? அவர்களை இங்க வெளியே விடு. उनको बाहर छोड़. ஊர் மக்கள் போய் கேக்குறாங்க. गांव के लोगों ने पूछा. லோத் ஒரு வார்த்தை சொன்னா, लूत ने एक शब्द कहा, என் கூடாரத்தின் நிழல்ல வந்த மக்களுக்கு நீங்கள் ஒன்று செய்ய கூடாது. मेरे तंबू की छाया में आए हुए लोगों के साथ कुछ भी ना करे. என் வீட்டு வாசல்ல வந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு தீங்கு செய்ய கூடாது. मेरे घर के दरवाजे में आए हुए लोगों के साथ कुछ भी ना करे. என் வீட்டுல ரெண்டு வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். मेरे घर में दो जवान लड़कियां हैं. அவர்களுக்கு வேண்டுமானால் எதை செய்யுங்கள். उनके साथ तुमको जो चाहिए कर लो. ஆனால் என் வீட்டு கூடாரத்தின் நிழலிலே வந்த மக்களுக்கு நீங்கள் எந்த தீங்கு செய்ய கூடாது. लेकिन मेरे घर की छाव में आए हुए वो दो लोगों के साथ कुछ भी ना करे. தேவனுடைய பிள்ளைகள் எதையும் தியாகம் பண்ணுவதற்கு லோத்து தயாரா இருக்கிறார். कुछ भी त्याग करने के लिए लूत तैयार था. தன் பிள்ளைகளை தியாகம் பண்ண கூட தயாரா இருக்கிறார். अपने बच्चों को भी त्याग करने के लिए वो तैयार था. ஆனால் தன் வீட்டு வாசல்ல நிழலுக்கு ஒதுங்கும்படியாய் வந்த மக்களுக்கு எந்த தீங்கு செய்ய கூடாது. अचानक जो अपने घर की छाव में आए हुए लोगों के साथ कुछ भी ना हो जाए. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? தேவனுடைய பிள்ளைகள் கூடாரத்திலே நிழலுக்கு வந்த மக்களுக்கு எந்த தீங்கு செய்ய கூடாது என்கிற ஒரு நல்ல தியாக மனப்பான்மை இருந்தது. अपने तंबू के अंदर आए हुए लोगों के साथ कुछ भी बुराई ना हो, ये एक अच्छा विचार उस व्यक्ति के अंदर था. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க हम வேண்டும். अपने जीवन को जांच कर देखेंगे. தேவனுடைய பிள்ளைகள் அடைக்கலத்துக்காக நம்மை தேடி வருகிறவர்கள் जो कोई शरण स्थान के लिए अपने पास आते हैं, அவர்கள் வீட்டுக்குள்ள வரும்போது जब वो घर में आते हैं, இன்னைக்கு அநேகர் யாரையும் எடுத்துக்கொள்வதில்லை. आज किसी को घर के अंदर मानते नहीं हैं. யார் என்று
கேட்டு कौन है पूछकर அவங்க விசாரித்து उनकी पूछताछ करते हैं, எலிய வச்சு விரட்டி விடுறார்கள். बाहर से ही भगा देते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, லோத் அப்படி அல்ல. लूत वैसा नहीं था। அவர் அந்நியராய் இருந்தாலும் भले वो एक अन्य व्यक्ति हो, அது யார் என்று தெரியாது இருந்தாலும் भले वो पराया व्यक्ति हो, किसी को जानता ना हो, அந்த மனுஷர்களை கண்டபோது लेकिन जब उसने उस व्यक्तियों को देखा, அவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று उनके सामने खड़ा हो गया, அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி उनके सामने भाग कर गया, தரை மட்டும் குனிந்து வணங்கி सिर के बल गिर कर அவரை வருந்தி அழைத்து उनको जबरदस्ती अपने घर बुलाया, தன் வீட்டுக்குள்ளே வரவழைத்து उनको अपने घर के अंदर लिया, புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு கொடுத்து खमरी रोटी बना कर दिया, ராத் அங்க இடமும் கொடுத்து रात को रहने का स्थान भी दिया। ஊரில் உள்ள மக்கள் அவளுக்கு தீங்கு செய்ய நினைத்து வந்தபோது गांव के लोगों ने जब उनकी बुराई करना चाहा, தைரியமாய் சொல்லுகிறார், तब बड़े धैर्य से कहता என் है, வீட்டு நிழல்ல வந்த மக்களுக்கு நீங்கள் எந்த தீங்கு செய்ய கூடாது. मेरे घर की छाव में आए लोगों के साथ कुछ भी न करें। சோதோமில் வாழ்ந்த மக்கள் பயங்கர பாவிகளாய் இருந்தார்கள். सदोम कुमरा के लोग बड़े पापी थे। சோதோம் குமராவில் வாழ்ந்த மக்கள் பயங்கர அக்கிரமக்காரர்களாய் இருந்தார்கள். सदम कुमरा के लोग बड़े अधर्मी थे। இப்படிப்பட்ட பாவிகளும் அக்கிரமக்காரர்களும் சேர்ந்து லோத்தின் வீட்டை நெருங்கும்போது ऐसे पापी और अधर्मी लोग जब लूत के घर को दबा रहे थे, லோத்து யாருக்கும் பயப்படவில்லை. लूत किसी से नहीं डरा, ஒற்றைக்கு நின்று தைரியமாய் பேசுகிறார். अकेले खड़े रहकर हियाव बांध कर कहता है, என் கூரை நிழல்ல வந்த மக்களுக்கு நீங்கள் எந்த தீங்கு செய்ய கூடாது. मेरे घर के तले आए हुए किसी को कुछ न करे। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा, லோத் ஒரு நீதிமான். लूत एक धर्मी है। அந்நியரை உபசரிக்கிற மனுஷன் ஒரு நீதிமான். अतिथि सत्कार करने वाला व्यक्ति एक धर्मी है। அந்நியனுக்கு தன் வீட்டில் அடைக்கலம் கொடுக்கிறவன் நீதிமான். अतिथि को अपने घर में शरण देने वाला धर्मी தன் है। வீட்டு நிழல்ல ஒதுக்கு வந்த மக்களுக்காக அவன் எதையும் தியாகம் பண்ண இழக்க தயாராக இருக்கிறவன் நீதிமான். अपने घर की छाव में आए हुए लोगों के लिए कुछ भी त्याग करने के लिए तैयार था, वही व्यक्ति धर्मी है। இந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் உங்க மனசாட்சி சொல்லும் நான் ஒரு நீதிமான். यदि ऐसी क्रियाएं आपके भी जीवन में हो तो आप मन में कह सकते हो कि आप धर्मी हो। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய மனசாட்சியே நம்ம குறித்து நியாயம் தீர்க்கிறது. हमारा विवेक खुद हमारे बारे में गवाही देता है। மனசாட்சி ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்காவிட்டால் यदि कोई विवेक किसी को न्याय न करे, அந்த மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியாய் மாறி போகிறது. वो विवेक जो है ऐसी चटका लगाया हुआ विवेक बन जाता அந்த है। இடத்துல என்னத்தை வச்சு குத்துனாலும் உணர்வு இருக்காது. उसमें कितना भी छेदेंगे कुछ नहीं होगा, அது சூடுண்ட மனசாட்சி. क्योंकि वो ऑलरेडी जला हुआ है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியா இருக்கிறதா? क्या आज के दिन हमारा विवेक जला हुआ है? எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், कितना भी प्रचार सुने, எத்தனை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும், कितना भी परमेश्वर का संदेश सुने, இருதயத்தில் உணர்வு என்பது வரவே வராது. मन में कोई भावना नहीं होती है। வசனத்தை கேட்கும்போது இது எவர்களுக்கு என்று சொல்லி கவனமாக கேட்பார்கள். वचन को सुनते समय ध्यान से सुनेंगे कि ये किसके लिए है। ஆனால் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்று கவனிக்க மாட்டார்கள். परमेश्वर मुझसे क्या बात कर रहा है ये ध्यान नहीं देंगे। சூடுண்ட மனசாட்சி எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ जिसके अंदर जलाया गया हुआ मन है, அவர்கள் ஒரு நாளும் நீதிமான் ஆக முடியாது. वो कभी अपने आप को धर्मी नहीं बना सकेंगे। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய மனசாட்சி நம்மை நீதிமான் என்று சொல்ல வேண்டும். हमारा विवेक हमसे कहे कि हम धर्मी हैं। கர்த்தர் நம்மை பார்த்து நீதிமான் என்று அழைக்க வேண்டும். परमेश्वर हमें देखकर धर्मी कहकर बुलाना है। நாம் நீதிமான்களாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பனையை போல செழிக்கும். यदि हम धर्मी बने रहेंगे तो हमारा जीवन एक खजूर के पेड़ के समान फूले நம்முடைய फलेगा। வாழ்க்கை நீதிமானாய் இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கை கேதுரு மரத்தை போல வளரும். यदि हमारा जीवन एक धर्मी हो तो लबनोन के वृक्ष के समान बढ़ते रहेगा। நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் வேதத்தில் எழுதப்படவில்லை. शर्त के बिना कोई आशीर्वाद नहीं दिया गया है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்பு यीशु मसीह का पिता यूसुफ, அவள் கன்னி மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. वो कुंवारी मरियम के लिए मंगनी किया गया था। அந்த மரியாளுக்கு யோசேப்பு நியமிக்கப்பட்டார். मरियम के लिए यूसुफ मंगनी की गई थी। நியமிக்கப்பட்டார் என்று சொன்னா உங்களுக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறார்கள். नियुक्त किया गया इसका मतलब उनका मंगनी हुआ था। இப்ப யோசேப்புக்கு மரியாளுக்கு கன்னி மரியாளுக்கு நிச்சயம் நடந்திருக்கிறது. ये यूसुफ और कुंवारी मरियम के साथ मंगनी हुई थी। நிச்சயம் நடந்த பிறகு मंगनी के बाद யோசேப்பு ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறார். यूसुफ ने एक बात सुना, உனக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த கன்னி மரியாள் तुम्हारे लिए नियुक्त की गई वो कुंवारी मरियम, அவள் கர்ப்பவதியா இருக்கிறாள். वो गर्भवती हुई है। அவள் கர்ப்பவதியா இருக்கிறாள். वो गर्भवती हुई இந்த है। வார்த்தையை யோசேப்பு கேள்விப்படுகிறார். ये यूसुफ इस बात को सुना। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினால் यूसुफ धर्मी होने के कारण அவன் தன் மனைவியை அவமானப்படுத்த
இல்லாமல் वो अपनी पत्नी का अपमान न करते हुए அவனை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். उसे गुप्त में छोड़ देना चाहा। தேவனுடைய பிள்ளைகள், யோசேப்பு ஒரு நீதிமான். यूसुफ एक धर्मी है। அவன் கேள்விப்படுகிறான், மனைவி கர்ப்பவதியாய் இருக்கிறார். उसने सुना कि मेरी पत्नी जो है गर्भवती हुई है। அவர்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. अभी तक उनका शादी नहीं हुआ। நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னி மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறார். मंगनी की गई हुई कुंवारी मरियम गर्भवती हुई है। இந்த வார்த்தையை கேட்டபோது जब उसने ये शब्द सुना, தன் மனைவி, தனக்கென்று நியமிக்கப்பட்ட மனைவியாகிய கன்னி மரியாளை अपने लिए मंगनी की गई हुई कुंवारी मरियम को அவமானப்படுத்த மனமில்லாமல் अपमान करना न चाहते हुए ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். गुप्त में उसे छोड़ देना चाहा। கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் வந்து பேசுகிறார். स्वर्गदूत ने आकर सपने में कहा, நீ நினைக்கிறபடி அல்ல, तू जैसा सोचता है वैसा नहीं। நீ அவளை தள்ளிவிட கூடாது. तू उसे नहीं छोड़ देना, நீ அவளை சேர்த்துக்கொள். तू उसे जोड़ ले। இந்த வார்த்தையை யோசேப்பு கேட்கிறார். ये यूसुफ ने देखा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கன்னி மரியாள் தன் முதல் குழந்தை பெற்றெடுக்கும் வரையிலேயே कुंवारी मरियम अपना प्रथम बालक को जन्माने तक யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை சேராமல் தனக்கு சேர்த்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यूसुफ जो है कुंवारी मरियम के साथ न रहते हुए अपने साथ ले लिया। அல்லேலூயா, हालेलुया। மற்றவர்களை அவமானப்படுத்த மனதில்லாதவன் நீதிமான். दूसरों को अपमान न करने वाला धर्मी। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज परमेश्वर के लोग, हमारा जीवन किस प्रकार है? கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। நம்முடைய மனசாட்சி நம்மை சொல்லுகிறது. हमारा विवेक हमसे कहता है। மற்றவர்களுடைய காரியத்தை அவமானப்படுத்துகிறவன் நீதிமான் அல்ல. दूसरों की बातों को अपमान करने वाला व्यक्ति धर्मी नहीं है। வாக்குத்தத்தம் கிடைத்தோன்னு ஜெபிக்கிறார்கள். प्रतिज्ञा वचन मिलते ही प्रार्थना करते हैं, என் வாழ்க்கை பனையை போல செழிக்கணும். मेरा जीवन खजूर के समान फूलना है। என் வாழ்க்கை கேதுரு மரத்தை போல வளரணும். मेरा जीवन देवदारू वृक्ष के समान खिलना है। மற்றவர்களை அவமானப்படுத்துகிற மனுஷன் ஒரு நாள் நீதிமான் ஆக முடியாது. दूसरों को अपमान करने वाला व्यक्ति कभी नहीं धर्मी बन सकता। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். अपने आप को जांच कर देखिए। ஒரு சகோதரன் திருமணம் முடித்து விட்டு வந்தார். एक भाई शादी करके आया। திருமணம் முடித்து வந்தபோது शादी करके जब आया, 8வது மாதத்துல குழந்தை பிறந்தது. 8वां महीने में बच्चा हुआ। அது குறை மாதத்துல குழந்தை பிறந்தது. आधा में मींस जल्दी बच्चा जन्म हो गया। மாமியார் பார்த்தார்கள். तब सासू ने देखा, மகன்கிட்ட சொல்லி கொடுக்கிறார்கள், बेटा से कहा, ஏய் இந்த பிள்ளை உனக்கு பிறந்த பிள்ளை இல்ல, ये बच्चा तेरा नहीं है। கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கர்ப்பவதியா இருந்திருக்கிறா. शादी के पहले ही वो गर्भवती थी। இந்த வார்த்தையை மகனிடத்தில் சொல்லி சொல்லி கொடுத்து ये शब्द अपने बेटे के पास बोल बोल कर குழந்தை பிறந்தது. बच्चा पैदा हुआ। அந்த பிள்ளையிடத்துல தகப்பன் பாசமா இருப்பதே கிடையாது. वो बच्चे से पिता का प्यार ही नहीं था, உள்ளத்துல எல்லாம் நிரம்பி இருந்த ஒரு காரியம். क्योंकि मन पूरी तरह से भरा हुआ था। திருமணத்துக்கு முன்பதாகவே இவள் ஏதோ கர்ப்பவதியா இருக்கிறாள். शादी के पहले ही ये गर्भवती हो चुकी थी। இந்த குழந்தை ஏன் குழந்தை இல்ல, ये बच्चा मेरा नहीं है। அந்த பிள்ளைகிட்ட பேசுவதே கிடையாது. वो बच्चे से बात ही नहीं करता था, அந்த பிள்ளையிடத்துல பாசம் காட்டுவதே கிடையாது. उस बच्चे से प्रेम ही नहीं करता था। மனைவியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு எண்ணம், पत्नी को देखते समय विचार, இவள் என் கல்யாணம் முடிவதற்கு முன்பதாகவே தவறாய் நடந்திருக்கிறாள். ये मुझसे शादी करने से पहले ही गलत थी। இந்த எண்ணத்தோடு பார்த்து பார்த்து इसी विचार के साथ देख देख कर வாழ்நாள் எல்லாம் அந்த சகோதரி சித்திரவதை பண்ணுகிறார். पूरा जिंदगी भर वो बहन सताई गई। சகோதரி என்னிடத்துல சொன்னார்கள், वो बहन ने मुझसे कहा, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கு காரணம் இதுதான். मेरा जीवन की घटना यही है। என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கு காரணம் என் மாமியார். मेरा जीवन की घटना मेरी सासू माँ है। நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன். मैं यहोवा के सामने सच्चा हूँ, ஆனால் என் குடும்பத்தை கெடுத்தது என் மாமியார். लेकिन मेरे परिवार को मेरी सासू माँ ने बिगाड़ दिया। இன்றைக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன், சித்திரவதை பண்ணப்படுகிறேன். आज के दिन में पूरी जिंदगी में मैं सताई जा रही हूँ, दबाई जा रही हूँ और एकदम ही तुच्छ मानी जा रही हूँ। அவ்வளவு கஷ்டத்தை சகித்து சகித்து சகோதரி மரித்து போனார்கள். उतनी अपमानों को उठा उठा कर वो बहन मर भी गई। குடும்ப சின்ன பின்னமா சிதறி போயிற்று. परिवार तितर बितर हो गया। எல்லாவற்றுக்கும் காரணம் மாமியார். सबका मूल कारण सासू माँ। தேவனுடைய பிள்ளைகள் மாமியார்கள் கவனமாய் இருக்க வேண்டும். सासू माँ बहुत ही ध्यान पूर्वक रहना है। மாமியார்களுக்கு என்று பிரசங்கம், தனி பிரசங்கம் பைபிள்ல இருக்கு. सासू लोगों के लिए अलग सा प्रचार बाइबल में लिखा गया है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் மாமியார்கள் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். इसलिए जो सासू लोग है वो जैसा रहना है वैसी रहना है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை அவமானப்படுத்துகிறவன் நீதிமான் அல்ல. दूसरों का अपमान करने वाले धर्मी नहीं है। மற்றவருடைய குற்றங்களை அவமானப்படுத்துகிறவன்
நீதிமான் அல்ல. दूसरों की गलतियों पर अपमान करने वाले व्यक्तियां धर्मी नहीं है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? दूसरों पर दोष लगाने के लिए तू कौन है? மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு நீ யார்? दूसरों को दोषी ठहराने वाला तू कौन है? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு तुम दोषी न ठहराए जाए इसलिए மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். दूसरों पर दोष न ठहरना, ஏனெனில் क्योंकि நீங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். तुम जो दूसरे को दोषी ठहराते हो उसी के द्वारा तुम भी दोषी ठहराए जाओगे. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். तुम जिस नाप से दूसरे को नापते हो उसी नाप से तुम्हारे लिए भी नापा जाएगा. உன் கண்ணுல பெரிய உத்தரம் இருக்கு. जब तुम्हारी आंखों में बड़े दिनके हैं, உன் கண்ணுல அவ்வளவு பெரிய உத்தரத்தை வச்சுக்கொண்டு तुम्हारे अपने आंखों में बड़े लट्ठा रखते हुए உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க நீ வகை பார்ப்பது எப்படி? तेरे भाई के आंख में जो तिनके दिखाई दे रहे उसे निकालने के लिए क्यों प्रयास कर रहे हो? தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட மனுஷர்களை பார்த்து கத்த சொல்கிற மாயக்காரனே, ऐसे व्यक्तियों को देखकर परमेश्वर कहता है, हे कपटी, மாயக்காரனே, முன்பு உனக்கு கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து போடு. हे कपटी, पहले अपनी आंख में से लट्ठा निकाल ले, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ எடுக்கல. तब तू अपने भाई के आंख का तिनका बलि बांधी देखकर निकाल सकेगा. நம்ம கண்ணுல பெரிய உத்தரத்தை வச்சிட்டு இருக்கிறோம். हमारे आंखों में बड़े लट्ठा रखे हैं, நம்ம குடும்பத்துக்குள்ள பெரிய உத்தரம் இருக்கு. हमारा परिवार में बहुत बड़ा लट्ठा है, ஆனா அடுத்தவன் கண்ணில் இருக்க சின்ன துரும்பை எடுக்கிறதுக்கு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. लेकिन दूसरे की आंख में जो तिनका दिखाई दे रहा है उसी को खुजाते நீ रहेंगे. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற தீர்ப்பின்படியே உனக்கும் தீர்க்கப்படும். दूसरे को दोषी करोगे तो वही दोष तुम पर भी लगेगा. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். तुम दूसरे को जिस नाप से नापते हो उसी नाप से तुम्हारे लिए भी नापा जाएगा. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். आज के दिन परमेश्वर के लोग अपने जीवन में बड़े अधिकार चौकस पूर्वक रहे. அவமானப்படுத்துகிறவர்கள், अपमान करने वाले, அடுத்த வீட்ல ஏதாவது ஒரு சின்ன காரியம் பேச கிடைச்சிச்சுனா यदि दूसरे के परिवार में एक छोटी सी बात मिल जाए, அந்த காரியத்தை பபுள்க்கு மாதிரி சவச்சி சவச்சி தண்ணி குடிச்சு குடிச்சு பேசுவாங்க. उसी बात को बबल कम जैसी चबा चबा कर पानी पी पी कर बात करेंगे. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பூசணிக்க மாதிரி இருக்கும். लेकिन अपने घर में जो समस्या बड़ा भोपला के समान அது ஒரு रहेगा. நாள் கட்டாயம் வெளியே வரும். एक दिन वो बाहर निकलेगा. முட்டையை சோத்துக்குள்ள வச்சு மூடிரலாம். भले अंडे को खाने के अंदर छुपा सकते ஆனா हैं, பூசணிக்காய் ஒரு நாளும் மூட முடியாது. लेकिन भोपले को कभी नहीं छुपा सकेंगे. தேவனுடைய பிள்ளைகள் பூசணிக்காயை சோத்துக்குள்ள வச்சு மூட முடியாது. भोपला को खाने के अंदर छुपा नहीं நம்மட்ட सकेंगे. இருக்கிறது உத்தரம். हमारे पास तो बड़ा लट्ठा है, அடுத்தவன் கண்ணுல இருக்க துரும்பு. दूसरे की आंखों में तिनका है. தேவனுடைய பிள்ளைகள் யோசேப்பு மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தார். यूसुफ मरियम को अपमान नहीं करना चाहा. யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, யோசேப்பு ஒரு நீதிமான். यूसुफ के बारे में लिखा गया है कि यूसुफ एक धर्मी है. மற்றவர்களை அவமானப்படுத்தாதவன் ஒரு நீதிமான். दूसरों को जो अपमान नहीं करता वो व्यक्ति धर्मी है. நம்முடைய கண்ணுல உத்தரத்தை வைத்துக்கொண்டு மற்றவருடைய கண்ணுல இருக்க துரும்பை எடுக்க வகை பார்ப்பவன் அக்கிரமக்காரன். अपनी आंखों में लट्ठा को रखते हुए दूसरे की आंखों से तिनका निकालने वाला व्यक्ति अधर्मी है. அப்படிப்பட்டவன் மாயக்காரன். वैसा व्यक्ति कपटी व्यक्ति है. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. वैसा पवित्र शास्त्र में लिखा गया है. மத்தேயு 7 அதிகாரத்தில் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. मत्ती 7वां अध्याय में घटना लिखी गई है. மாயக்காரனே, हे कपटी, முதலாவது உன் கண்ணை பாரு. सबसे पहले तू अपनी आंख को लट्ठा முதலாவது निकाल. உன் குடும்பத்தை பாரு. पहला तू तेरा परिवार को देख. முதல்ல உன் குடும்பத்தை பாரு. पहला तू अपना परिवार को देख. உன் குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனையை சரி பண்ணு. पहला तू अपनी परिवार को समस्या को ठीक कर. அதை விட்டுட்டு அடுத்தவன் பிரச்சனைக்குள்ள தலையிட்டா इसे छोड़कर यदि तू दूसरे की समस्या की ओर झुककर देखोगे, மாயக்காரன் என்று ஆண்டவர் சொல்கிறார். परमेश्वर कहता है कपटी व्यक्ति. இந்த மாயக்காரர்கள் யார்? एक कपटी व्यक्ति कौन है? தேவனுடைய பிள்ளைகள் கண்டு ஒண்ணு காணாம ஒண்ணு பேசுற ஆட்கள் மாயக்காரர்கள். जो देखने पर एक कहते हैं, अनदेखे में कहते हैं, वो व्यक्ति कपटी है. இந்த மாயக்காரர்கள் ஒரு நாளும் நீதிமானாக முடியாது. ये कपटी व्यक्ति कभी धर्मी नहीं बन सकेंगे. இவர்களுடைய வாழ்க்கை பனையை போல செழிக்கவும் और முடியாது. इनका जीवन खजूर के समान नहीं फूल पाएगा. வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் சொந்தம். प्रतिज्ञा वचन सबका है. வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருந்தால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். यदि प्रतिज्ञा वचन के हकदार बनेंगे तो वचन हमारे जीवन में पूरा होगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெபிக்கும்படியாய் 2 மனுஷர்கள் கடந்து போனார்கள். परमेश्वर के मंदिर में प्रार्थना करने के लिए 2 जन गए. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा है, அங்கே ஜெபம் பண்ணும்படியாய் கடந்து போனவர்கள் प्रार्थना करने के लिए जो लोग गए थे, ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் மற்றவன் பரிசேயன். उनमें से एक सदुकी था और एक से फरीसी था. ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன்.
பரிசேயன். एक तो फरीसी था, एक चुंगी लेने वाला था। அந்த பரிசேயன் நின்று ஜெபிக்கிறான். वो फरीसी ने प्रार्थना किया, ஆண்டவரே தேவனே, हे परमेश्वर, हे यहोवा, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் मैं कोई चुंगी लेने वाले और विचार करने वाले, मूर्ति पूजा करने वालों के समान नहीं। அவர்களைப் போலவும் மூணு காரியம் சொல்லிட்டான். उनके समान बोलकर 3 बातें बता दिया। நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர். मैं कोई अपराधी या घूस लेने वाला या कोई विचारी नहीं हूँ। இவர்களைப் போல நான் இல்ல. इनके समान में नहीं हूँ। அடுத்து பக்கத்துல இருக்கிற ஆயக்காரனை பார்க்கறான். पास में जो खड़ा था उस चुंगी लेने वाले से कहता है, இவர்களைப் போல அல்ல. मैं इनके समान नहीं, இதோ அந்த ஆயக்காரனை போலவும் நான் அல்ல. और मैं ये चुंगी लेने वाले के समान भी नहीं हूँ। தேவனுடைய பிள்ளைகள் பரிசேயனுடைய இருதயம் எவ்வளவு பெருமையா இருக்கிறது. देखिए इस फरीसी का मन में कितना घमंड था। நான் பரிகாரரை போல அல்ல. मैं कोई घूस लेने वाले समान नहीं, அநியாயக்காரரை போல அல்ல. मैं कोई अपराधी के समान नहीं, விபச்சாரக்காரரை போல அல்ல. या व्यभिचार के समान नहीं, அதோ அந்த ஆயக்காரனை போலவும் நான் அல்ல. ना ही उस चुंगी लेने वाले के समान हूँ। நான் இப்படிப்பட்டவன். मैं ऐसा ही हूँ। அவன் எப்படிப்பட்டவன்? वो कैसा है? வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். हफ्ते में 2 दिन उपवास करता हूँ। என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். मेरे सारी कमाई में दशमांश देता हूँ। வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். हफ्ते में 2 दिन उपवास रखता हूँ। என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுத்து வருகிறேன். मेरे सारी कमाई में दशमांश देता हूँ। என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ऐसे अपने आप में प्रार्थना किया, தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். अपने आप में प्रार्थना किया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, ஆயக்காரன் தூரத்துல நின்று चुंगी लेने वाला दूरी खड़े रहकर தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கூட பிரவேசிக்க மனம் இல்லாமல் यहोवा के भवन में तक प्रवेश न करते हुए தன் கைகளை வானத்துக்கு நேராக எடுத்து अपने हाथों को आकाश की ओर उठाते தன் हुए மார்பில் அடித்துக்கொண்டு अपने छाती में पीटते हुए பாவியாய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னார். कहा, मुझ पापी पर दया कर। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा, மாயக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். चुंगी लेने वाले की प्रार्थना को भी सुना। இவனுடைய ஜெபம் பெருமை நிறைந்ததா இருக்கிறது. उसकी प्रार्थना जो है जो फरीसी का प्रार्थना நான் பரிகாரனை घमंड போல से, அல்ல। मैं कोई अपमान नहीं, நான் அநியாயக்காரரை போல அல்ல. मैं कोई अपराधी नहीं हूँ, நான் விபச்சாரக்காரனை போல मैं அல்ல. विचार करने वालों के समान नहीं, இந்த ஆயக்காரனை போல அல்ல. और इस चुंगी लेने वाले के समान भी नहीं हूँ। வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். हफ्ते में 2 दिन में उपवास रखता हूँ। நீர் எனக்கு தருகிற சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். आप जो भी कमाई मुझे देते हो उसमें मैं दशमांश भी देता हूँ। பெருமையாய் ஜெபிக்கிறான். தனக்குள்ளே ஜெபிக்கிறான். अपने आप में घमंड में प्रार्थना ஆயத்திறந்து किया, ஜெபிக்க கூட முடியல. मुंह खोलकर तक प्रार्थना नहीं कर पाया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில் அந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டார். परमेश्वर के नजर में वो जो पापी था वो चुंगी लेने वाला धर्मी बना। வாரத்துல 2 நாள் அல்ல 4 நாள் உபவாசம் இருந்தாலும் भले हफ्ते में 2 दिन नहीं 4 दिन भी उपवास रखोगे, தசமபாகத்தை கர்த்தருக்கு கொடுத்தாலும் भले दशमांश यहोवा के लिए देंगे, இருதயத்துல பெருமை குடிகொண்டிருக்குமேயானால் मन में यदि घमंड हो, அவனை போல இல்ல இவனை போல இல்லன்னு சொல்லி நம்மை திருப்திப்படுத்திக் கொண்டிருப்போமேயானால் इसके समान नहीं उसके समान नहीं बोलकर अपने मन को संतुष्ट करते रहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் நீதிமானாக முடியாது. तो परमेश्वर के लोग हम कभी धर्मी नहीं बन पाएंगे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, தங்கள் நீதியினால் கெட்டுப் போகிற நீதிமான்களும் உண்டு. अपने धर्म के कारण बिगड़ जाने वाले धर्मी भी होते हैं। சிலர் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். कुछ लोग अपने आप को धर्मी समझ लेते हैं। தங்கள் நீதியினாலே கெட்டுப் போகிற நீதிமான்கள் உண்டு. अपने धर्म के कारण बिगड़ जाने वाले धर्मी भी होते हैं। அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறார், इसलिए सबोपदेशक कहता है, மிஞ்சின நீதிமானாயிராதே. अधिक समझदार न बनना, மிஞ்சின நீதிமானாயிராதே. अधिक धर्मी भी न बनना, உனக்கு தேவையில்லாத காரியத்தில் தலையிடாதே. जो बातें तुम्हारे लिए अवश्य नहीं है उसमें नहीं मुंडी डालना। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் காணப்பட வேண்டுமானால் परमेश्वर की नजर में यदि हमें धर्मी बनना है तो பெருமை இருக்க கூடாது. घमंड न हो। அவர்களை இவர்களோடு ஒப்பிட்டு நம்மை நீதிமான் என்று சொல்லி நாம் பெருமிதம் கொள்ள கூடாது. इनकी उनकी तुलना में अपने आप को धर्मी कहकर घमंड न करे। ஆயக்காரன் சொல்லுகிறார், चुंगी लेने वाला कहता है, ஆண்டவரே நான் பாவி, हे प्रभु मैं पापी நான் हूँ, பாவி, मैं पापी हूँ, என் மேல் நீர் கிருபையாயிரு. मुझ पर दया कर। இந்த பாவியான மனுஷனை கர்த்தர் इस நீதிமானாக்கினார். पापी व्यक्ति को ही परमेश्वर ने धर्मी बनाया। காரணம் என்ன? कारण क्या है? இந்த ஆயக்காரன் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார். इसलिए कि चुंगी लेने वाला अपने आप को दीन किया। தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறான்
ஆண்டவர். 3 व्यक्तियों पर करुणा उतारने वाला தாழ்மை परमेश्वर, உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். 3 व्यक्तियों को आशीष करने वाला परमेश्वर, கர்த்தர் இந்த ஆயக்காரனை நீதிமானாக்கினார். परमेश्वर ने इस चुंगी लेने वाले को धर्मी बनाया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்க்கிறார். आज के दिन परमेश्वर हमें भी देखता है। மற்றவர்களை அவமானப்படுத்துறவர்கள் நீதிமான்கள் ஆக முடியாது. दूसरों को अपमान करने वाले धर्मी नहीं बन सकेंगे। அப்படினால கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே நீதிமானாக்கி கொள்ள கூடாது. इसलिए परमेश्वर के सम्मुख में अपने आप को धर्मी न நம்மை बनाए। நாமே நீதிமானாக்கி கொண்டால் நம்முடைய நீதியிலே நாம் கெட்டு போவோம். यदि हम अपने आप को धर्मी बनाएंगे तो अपनी धर्म में हम बिगड़ जाएंगे மிஞ்சி போன நீதிமானா இருக்க கூடாது. और हम अधिक धर्मी भी न बने। வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, மத்தேயு 23வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போமேயானால் मत्ती 23:35 में हम पढ़ते हैं, நீதிமானாகிய ஆபேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि धर्मी आबेल, ஆபேல் ஒரு நீதிமான். आबेल एक धर्मी था। நீதிமான் பனையை போல செழிப்பார். धर्मी खजूर के पेड़ के समान फूले फलेंगे, நீதிமான் பனையை போல செழிப்பார். धर्मी खजूर के समान फूलेंगे। யார் நீதிமான்? कौन धर्मी है? ஆபேல் நீதிமான். हाबिल एक धर्मी था। ஆபேல் நீதிமான் என்று சொல்ல காரணம் என்ன? हाबिल को धर्मी कहने का कारण क्या है? ஆபேல் கர்த்தருக்கு பலி செலுத்த போகிறான். हाबिल परमेश्वर के लिए बलिदान किया। ஆபேல் மந்தை மேய்ப்பனாய் இருந்தான். हाबिल जो है वो एक चरवाहा था, ஆனபடினால தன் மந்தைகளில் உள்ள इसलिए अपनी चराई में தலையீற்றுகளை தெரிந்தெடுத்து पैलोटे को चुनकर அந்த தலையீற்றுகளையும் கொழுமையானவைகளை தெரிந்தெடுத்து पैलोटा में चर्बिली को चुनकर கர்த்தருக்கு பலி செலுத்த போகிறார். यहोवा के लिए बलिदान किया। வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தார். परमेश्वर ने हाबिल को स्वीकार लिया। கர்த்தர் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார். परमेश्वर ने हाबिल की दान को स्वीकार किया। கர்த்தர் ஆபேலை நீதிமான் என்று அழைக்கிறார். परमेश्वर ने हाबिल को धर्मी बनाया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு अनेகர் கர்த்தருக்கு கொடுப்பதிலே கணக்கு வைக்கிறார்கள். आज के दिन कई लोग परमेश्वर को देने में हिसाब रखते हैं। அவன் முதற் பலனாலே பிரித்தெடுக்கிறார். उसने पैलोटा चुन कर लिया। அந்த முதற் பலனிலும் கொழுமையாய் எது இருக்குதோ அதை கொண்டு கர்த்தருக்கு கொடுக்கிறார். उस पैलोटों में भी जो चर्बिला था उसे उठाकर परमेश्वर को दिया। ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்து ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். हाबिल को भी परमेश्वर ने स्वीकार लिया और हाबिल की दान को भी परमेश्वर ने स्वीकार தேவனுடைய लिया। பிள்ளைகள் இன்றைக்கு நீதிமான்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சாட்சி கொடுக்க முடியுமா? क्या आज के दिन आपको देखकर परमेश्वर कह सकता है कि आप धर्मी हो? விசுவாசிகள் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக் கொள்கிறார்கள். विश्वासी लोग एक दूसरे से बातें करते हैं। தசம பாகத்தை முழுவதுமாய் கொடுக்காத. दशमांश को पूरा मत दे। தசம பாகத்தை முழுவதுமாய் கொடுக்காத. दशमांश को पूरा मत दे। ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி கெடுக்கிறார்கள். एक विश्वासी दूसरा विश्वासी को बिगाड़ देता है। தசம பாகம் என்பது கர்த்தருக்குரியது. दशमांश परमेश्वर का है। தசம பாகம் என்பது பரிசுத்தம் உள்ளது. दशमांश पवित्र है। பரிசுத்தம் உள்ளதை தேவனுடைய பிள்ளைகள் விழுங்குகிறது மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கு. जो पवित्र है उसे निगलना परमेश्वर के लोगों के लिए एक फंदा है। ஆனபடினால கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். इसलिए यहोवा का जो है उसे यहोवा को ही देना है। இன்னைக்கு अनेகர் தசம பாகம் கொடுப்பார்கள். आज कई लोग दशमांश देते हैं। யாரெல்லாம் எப்படி கொடுக்கிறார்களோ தெரியாது. कौन कैसा देता है मालूम नहीं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற தசம பாகத்திலே உண்மையாய் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். लेकिन परमेश्वर को जो दशमांश देते हैं उसमें सच्चा रहेंगे तो परमेश्वर आपको आशीष करेगा। ஆபேல் ஒரு நீதிமான். हाबिल एक धर्मी था। தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் கர்த்தரை வஞ்சிக்க மாட்டார்கள். धर्मी लोग परमेश्वर को कभी नहीं फंसाएंगे। இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம். आज मैं सबको यही बताती हूँ, அது 100 ரூபாயா இருந்தாலும் சரி 200 ரூபாயா இருந்தாலும் சரி भले वो 100 रुपया भी क्यों ना हो, 200 रुपया भी क्यों ना हो, மாதம் மாதம் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தருக்கு கொடுத்துருங்க. महीना महीना जो देना है वो परमेश्वर का जो है वो परमेश्वर को दे दो। ஏன் குடும்பத்துல தரித்திரம்? क्यों परिवार में कंगालपन? ஏன் குடும்பத்துல விருத்தி இல்ல? क्यों परिवार में बढ़ोतरी नहीं है? ஏன் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல? क्यों परिवार में आशीर्वाद नहीं है? எப்ப பார்த்தாலும் கடனு கடனு, हमेशा उधारी उधारी, எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு. हमेशा कुड़कुड़ाना। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தந்த வாழ்நாள்ல परमेश्वर ने दिया हुआ इस जिंदगी में மனுஷன் புசிக்கவும் குடிக்கவும் தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருப்பதுமே அல்லாமல் मनुष्य जो है अपने परिवार के साथ खाने पीने में और आनंदित रहने के अलावा வேற ஆசீர்வாதம் இல்ல. और कुछ भी आशीर्वाद नहीं है। கர்த்தர் குடும்பம் தந்திருப்பாரானால் यदि परमेश्वर ने परिवार दिया हो, தேவனுடைய பிள்ளைகள் புசித்து குடித்து குடும்பத்திலே சந்தோஷமா இருக்கணும். खा पी कर परिवार में आनंदित रहना है, இதுதான் ஆசீர்வாதம். यही आशीर्वाद இன்னைக்கு है। அநேக குடும்பங்கள்ல முறுமுறுப்பு. आज कई परिवार में कुड़कुड़ाना। எதுக்கு முறுமுறுப்பு? क्यों कुड़कुड़ाते हैं? கர்த்தருக்கு கொடுப்பதுல முறுமுறுப்பு. परमेश्वर को देने में कुड़कुड़ाहट, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல முறுமுறுப்பு. परमेश्वर को देने में कुड़कुड़ाहट, மாசம் மாசம் கொடுக்கணும்
கொஞ்சம் கூட அறிய மாட்டார்கள். महीने महीने में देना है बोलकर बिल्कुल जानते नहीं है। மாசம் மாசம் கொடுத்தா மாசம் மாசம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். यदि महीने महीने में दे दोगे तो परमेश्वर आपको महीने महीने में आशीष மாசம் देगा। முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். महीने भर परमेश्वर आपको चलाएगा। சில 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா விசுவாசிகள் विश्वासी लोग 2 महीने 3 महीने 4 महीने के बाद देते हैं। புதிய விசுவாசிகளை நம்ம என்ன சொல்ல முடியும்? नए विश्वासी को हम क्या बोलेंगे? 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா கொண்டு தருவாங்க. 3 महीने 4 महीने के बाद लाकर दशमांश देते கர்த்தர் हैं। பாக்குறார். सब परमेश्वर देख रहा है। 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா கொண்டு தர்ற. 3 महीने 4 महीने के बाद लाकर दशमांश देते हो। 4 மாசம் கழிச்சு உனக்கு மீதி எடுக்க வைக்கிறேன். 4 महीने के बाद तेरा जो भी बचत होगा। 3 மாசம் கடன் வாங்கு. 3 महीना उधारी ले, கடன் வாங்குவாங்க. उधारी लेते रहेंगे, சம்பள பணம் வரும். पगार मिलेगा, கடன் அடைப்பாங்க. उधारी चुकाएंगे, திரும்ப கடன் வாங்குவாங்க. फिर से उधारी लेंगे, அடுத்த சம்பளம் வரும். अगला पगार मिलेगा, திரும்ப கடன் அடைப்பாங்க. फिर से उधारी चुकाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பார். धर्मी बिना कंजूस किए देगा। பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்க நம்முடைய கையில இருந்தா தான் கொடுக்க முடியும். धर्मी जो है उदार पूर्वक देगा, हमारे हाथ में रहने पर ही हम दे सकते நம்முடைய हैं। கையின் பிரயாசத்தை கர்த்தர் விருத்தி அடைய பண்ண வேண்டுமானால், यदि हमारे हाथ के प्रयास को बढ़ोतरी करना है तो நம்முடைய கையின் பிரயாசம் நம்முடைய கையில தங்க வேண்டுமானால், हमारा हाथ का प्रयास यदि हमारे हाथ में बना रहना है तो கர்த்தருக்கு என்று கொடுப்பதிலே தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लिए जो देना है उसमें उत्साहित रहो। இன்னும் சிலர் இருக்கிறார்கள், और भी कुछ लोग हैं மனசு வந்தா என்னைக்காவது ஒரு நாள் மனசு வந்தா கொண்டு தருவாங்க. मन चाहे तो देते हैं। ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, गांव में एक कहावत है, ஒரு வீட்ல ஒரு கோழி முட்டை விட்டா, यदि एक घर में एक मुर्गी एक अंडा दे, ஒரு கோழி முட்டை விட்டா एक मुर्गी एक अंडा दे, ஊர்ல உள்ள கோழி எல்லாம் சேர்ந்து கக்கரிக்குமா. पूरा गांव का मुर्गी जो है अपने आप में चिल्लाने लगते हैं। என்னைக்கோ ஒரு நாள் மனசு வந்தா कभी अपने मन चाहे तो அன்னைக்கு கொண்டு பெருமையா கொண்டு தருவாங்க. उस दिन लाकर बड़े घमंड से देंगे। அது அவங்க தான் கொடுக்கிறது போல அவங்களுக்கு நினைப்பு. उनको लगता है कि वो खुद ही दे रहे हैं। எல்லாத்தையும் கொட்டடிச்சிட்டு காட்டிட்டு கொண்டு தருவாங்க. सबके पास बोल बोलकर फिर लाके देंगे। கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். परमेश्वर नहीं स्वीकारेगा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதில்லை. परमेश्वर का आशीर्वाद नहीं बना रहेगा। ஆபேல் ஒரு நீதிமான், हाबिल एक धर्मी था, கர்த்தர் கொண்டு கொடுப்பதிலே உற்சாகமாய் वो கொடுத்தார். परमेश्वर के लिए जो देना था उसमें उत्साहित रहता था। முதற் பலனிலும் கொழுமையானவைகளை கர்த்தருக்கு என்று கொடுத்தார். पहलोटे में भी चर्बिला लाकर देता था। கர்த்தர் அவனை அங்கீகரித்தார், அவனை நீதிமான் என்று சொன்னார். परमेश्वर उसे स्वीकार लिया और धर्मी कहा। நீதிமான் ஒரு நாள் கர்த்தரை வஞ்சிக்க மாட்டார். धर्मी कभी परमेश्वर को नहीं फंसाएगा। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். तुमने मुझे फंसाया। ஜனங்கள் கேட்கிறார்கள், लोगों ने पूछा நாங்கள் எதினால் உம்மை வஞ்சித்தோம்? हमने किस बात में तुम्हें फंसाया? கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर ने कहा தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். दशमांश में और दान में तुमने मुझे फंसाया है। வஞ்சித்தீர்கள் என்று சொன்னால் ஏமாற்றினீர்கள். फंसाया का मतलब तुमने मुझे लूट लिया है। நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள். तुमने मुझे लूट लिया है। தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான் என்று சொல்வானாலும் ஏமாற்ற மாட்டார். यदि धर्मी कहे तो वो कभी नहीं लूटेगा। நீதிமான் கர்த்தரை வஞ்சிக்க மாட்டார். धर्मी कभी परमेश्वर को नहीं फंसाएगा। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். अपने आप को जांच कर देखिए। நீதிமான் பனையை போல செழிப்பார். धर्मी खजूर के पेड़ के समान फूले फलेगा। அவன் லீபனோனில் உள்ள கேதுரை போல வளருவார். वो लबनोन की देवदार वृक्ष के समान बढ़ते रहेगा। நீங்கள் கொடுக்கிற காணிக்கை, आप जो दान देते हो, நீங்கள் கொடுக்கிற தசம பாகம், आप जो दशमांश देते हो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சந்தோஷமாய் கொடுப்பீர்களானால், यदि आप परमेश्वर के लिए आनंद पूर्वक दोगे, மனப்பூர்வமாய் கொடுப்பீர்களானால், यदि आप मन पूर्वक दोगे கர்த்தர் உங்களை तो அங்கீகரிப்பார். परमेश्वर आपको स्वीकार लेगा। அல்லது கர்த்தரை ஏமாற்றுகிறவர்களாய் இருப்பீர்களானால், यदि आप परमेश्वर को फंसाने वाले रहेंगे, கர்த்தரை வஞ்சிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், परमेश्वर को फंसाने वाले रहोगे, ஏமாற்றுகிறவன் ஒரு நாளும் நீதிமான் என்று அழைக்கப்பட மாட்டார். फंसाने वाला कभी धर्मी नहीं कहा जाएगा। வஞ்சிக்கிறவன் ஒரு நாளும் நீதிமான் என்று அழைக்கப்பட மாட்டார். फंसाने वाला कभी धर्मी नहीं कहा जाएगा। நீதிமான் பனையை போல செழிப்பார். धर्मी जो है खजूर की समान फूले फलेगा। நீதிமான் பனையை போல செழிப்பார். धर्मी खजूर के पेड़ के समान फूले फलेगा। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज के दिन हम अपने आप को जांच कर देखेंगे। வேதம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, லூக்கா 23வது அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், लूका 23:50 में हम इस प्रकार पढ़ते हैं, அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, उसमें लिखा गया है இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள். यीशु मसीह को क्रूस पर मार दिए, அவருடைய சரீரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. उसका शरीर क्रूस पर लटकाया गया था। அங்கே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அங்கே வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि वहां पर अरमत्यु नामक एक पुरुष वहां पर आया. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு अरमत्यु गांव का यूसुफ அவன் பிலாத்துவிடத்திலே கடந்து போய் वो पिताओं के पास जाकर இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தர வேண்டி यीशु मसीह का शरीर की मांग किया. பிலாத்துவிடத்திலே போய் கேட்கிறார். पिलातुस से पूछता है. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு ரகசிய கிறிஸ்தவன். अरमती गांव का यूसुफ एक गुप्त मसीह था. இயேசு சிலுவையிலே அறைந்து கொலை செய்யப்பட்டார். यूसुफ को यीशु को क्रूस पर मारा गया. இயேசுவை பிடித்துக்கொண்டு போன உடனேயே यीशु को पकड़कर ले जाते ही இயேசுவோடு கூட இருந்த அத்தனை சீசர்கள் ஓடி போனார்கள். यीशु के साथ जितने चेले थे सब भाग गए. இயேசுவோடு இருந்தவர்கள், लेकिन यीशु के साथ जो थे, இயேசுவோடு அப்பம் புசித்தவர்கள், यीशु के साथ जो रोटी खाते थे, இயேசுவோடு நன்மை பெற்றவர்கள், यीशु के हाथों से भलाई पाए हुए लोग இயேசுவை பிடித்து கொண்டு போன போது यीशु को जब पकड़ कर ले गए, எல்லாரும் இயேசுவை விட்டு விட்டு ஓடி போனார்கள். सब कोई यीशु को छोड़कर चले गए. கடைசி வரைக்கும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் आखिरी तक जो यीशु के साथ रहे, மகதலேனா மரியாளு, யோசேயின் தாயாகிய மரியாளு, मगदलेन मरियम और यीशु का माता मरियम, யோசேயின் தாயாகிய மரியாள், योशे की माता मरियम, இவர்கள் கடைசி வரைக்கும் சிலுவை மரண அடிவாரம் நின்றார்கள். ये दोनों आखिरी तक क्रूस की तले खड़े थे. இருந்த சீசர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்துட்டார்கள். जितने चेले थे सब भागकर छुप गए. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரகசிய கிறிஸ்தவனாகிய இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, लेकिन ये गुप्त मसीही जो अरमती गांव का यूसुफ था, பிலாத்துவிடத்தில் போய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வாங்கி उसने पिलातुस के पास जाकर उनकी शरीर की मांग की இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ண வருகிறார். और शरीर को जाकर तफनाने के लिए गया. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है. நீதிமானாகிய அரிமத்தியா ஊரானாகிய எத்தனை வாசிக்கும் போது லூக்கா लूका 23:50 23:50 வாசிங்க. यूसुफ नाम का महासभा का एक सदस्य था जो सज्जन और धर्मी पुरुष था. அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார். वो सज्जन और धर्मी पुरुष था. இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார். अरमतिस गांव का यूसुफ एक सज्जन और धर्मी पुरुष था. நிக்கோதேமு வருகிறார். वहां पर निकोदेमुस आता है. ஒரு நாள் ராத்திரி இயேசுவை கண்டவன், एक दिन रात को यीशु को देखा हुआ व्यक्ति, ஒரு நாள் ராத்திரி இயேசுவை சந்தித்தவன், एक दिन यीशु से मुलाकात किया हुआ व्यक्ति. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है இயேசுவின் சரீரத்துக்கு यीशु की शरीर को வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा है कि वहां पर उसने सारे सुगंध द्रव्य ले आया. இயேசுவின் சரீரத்துக்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வந்து यीशु के शरीर के लिए सुगंध द्रव्य और लबनोन ले आकर, ஒரு மெல்லிய துப்பட்டியை வாங்கி एक सफेद कपड़ा ले आकर, அந்த யோசேப்பும் நிக்கோதேமு சேர்ந்து वो यूसुफ और निकोदेमुस दोनों मिलकर இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். यीशु मसीह के शरीर को तफनाए. அங்க கல்லறை ஒரு காலம் இல்லாத ஒரு புதிய கல்லறை அங்க இருந்தது. उस कब्र में ऐसा कब्र था जो कहीं पर किसी का शरीर नहीं रखा गया था. நீங்க அந்த மார்க் யோவான் இதெல்லாம் தனித்தனியாய் வாசிப்பீர்களானால் यदि आप मत्ती, मरकुस, लूका, यूहन्ना को अलग अलग से पढ़ोगे, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें लिखा है ஒரு காலம் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறை அந்த தோட்டத்துல இருந்தது. वहां पर एक कब्र में रखा जो चट्टान में खुदी हुई थी और उसमें से कोई भी न रखा गया. அங்கே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அடக்கம் பண்ணி கல்லறையின் வாசல்ல ஒரு கல்லை புரட்டி வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसी कब्र में अरमत्युस का रहने वाला यूसुफ जो है यीशु को तफना कर वहां पर उसे एक पत्थर से बंद कर दिया. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணினவன் நீதிமான். यीशु मसीह के शरीर को लेकर तफनाया हुआ व्यक्ति धर्मी है. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन हम कैसे हैं? சவுலை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவா அபிஷேகம் பண்ணினார். शाऊल को परमेश्वर ने राजा, प्रथम राजा बनाया. ஆனால் சவுலுடைய குமாரர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது, लेकिन शाऊल के पुत्र जब सब युद्ध में गए, ஒரு நாள் இந்த சவுலின் குமாரர் எல்லாரும் ஒரு நாள் மரித்து போனார்கள். एक दिन ये शाऊल और शाऊल के सारे बच्चे मर गए. அவர்கள் கொலையுண்டார்கள், वे लोग मारे गए, அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், वे लोग घात किए गए. அவருடைய சரீரம் அங்கே கிடக்கிறது. उनका शरीर वहीं पर पड़ा था. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है சவுலும் சவுலுடைய குமாரரும் மரித்து போனார்கள், शाऊल और शाऊल के बच्चे मर गए, அவருடைய சரீரம் அங்கே கிடக்கிறது. उनका शरीर भी वहां पर पड़ा था. இந்த செய்தியை யாபேசின் பட்டணத்தார் கேள்விப்பட்டார்கள்.
கேள்விப்பட்டார்கள். ये सूचना याबेस गांव के लोगों ने सुना। நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं இந்த காரியத்தை யாபேசின் யாபேசின் பட்டணத்தார் கேள்விப்பட்டு इन सूचना को जब याबेस के गांव वालों ने सुना, அவர்கள் போய் அந்த சவுலுடைய குமாரருடைய உடலை எடுத்து वे जाकर तुरंत शाऊल और शाऊल के बच्चों की शरीर लाश को उठाकर அவர்களை அடக்கம் பண்ணினார்கள். उनकी तफना किया, அவர்களை அடக்கம் பண்ணினார்கள். उनको तफना किया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, நீங்கள் சவுலுடைய குமாரருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினபடினாலே तुमने शाऊल और शाऊल के बच्चों की शरीर को तफनाया, इसलिए கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன மனுஷன்தான். शाऊल भी परमेश्वर की बातों को नहीं मानता था, ஆனால் சவுல் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. लेकिन शाऊल पर परमेश्वर का अभिषेक था। கர்த்தருடைய அபிஷேகம் சவுல் மீது இருந்தது. शाऊल परमेश्वर का अभिषेक शाऊल पर था। இந்த சவுலையும் சவுலுடைய குமாரருடைய உடலை எடுத்து ये शाऊल और शाऊल के बच्चों को लेकर அங்க யாபேசுக்கு கொண்டு வந்து याबेस को ले आकर அங்கே அவர்களை தகனம் பண்ணி वहां पर उसे तफना कर அவருடைய எலும்புகளை எல்லாம் எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பில் அடக்கம் பண்ணினார்கள். उनके सारे हड्डियों को याबेस नामक वाटिका में तफनाया। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தாவீது யாபேஸ் பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார், दाऊद जो याबेस कलिहान से कहता है, இந்த செய்தி தாவீது கேள்விப்படுகிறார். ये सूचना जो है संदेश पहुंचता है दाऊद के पास। அப்ப தாவீது तब दाऊद யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி याबेस के पास सेनापतियों को भेजकर, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயையை செய்து तुमने अपने शाऊल के सब पर इतना दया किया, इसलिए அவரை நீங்கள் அடக்கம் பண்ணினபடியினால் तुमने उसे तफनाया, इसलिए கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. तुम पर परमेश्वर आशीष बरसाए। 1 சாமுவேல் 31 அதிகாரம் 11 12 13, पहले शमूएल की पुस्तक 31 11 12 13, 2 சாமுவேல் 2 அதிகாரம் 5 6 வசனத்தை வாசிப்பீர்களானால் दूसरे शमूएल 2:3-4 पढ़ोगे, தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, யாபேஸ் பட்டணத்தார் சவுலையும் சவுலுடைய குமாரருடைய சரீரத்தையும் எடுத்து அடக்கம் பண்ணினபடினால் याबेस के गांव वालों ने शाऊल और शाऊल के बच्चों की हड्डियों को लेकर तफनाया, इसलिए கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது. यहोवा का भी आशीर्वाद है। அடுத்து சொல்லுகிறார், अगला कहता है, கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. परमेश्वर तुम पर अपनी सच्चाई और करुणा रखे। நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் तुमने इस काम को किया, इसलिए நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். मैं भी तुम्हारी भलाई करूंगा। நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் तुमने ये काम किया, इसलिए நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். मैं भी तुम्हारा भलाई करूंगा। அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு நீதிமான். ये अरमतिस गांव का यूसुफ एक धर्मी था। அவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வாங்கியவன் அடக்கம் பண்ணினான். वो यीशु मसीह का शरीर को लेकर तफनाया। யாபேசின் பட்டணத்தார் ஒரு நீதிமான். याबेस गांव के लोग भी धर्मी थे। அவர்கள் சவுலுடைய குமாரருடைய உடலையும் எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். उन्होंने शाऊल और शाऊल के बच्चों के शरीर को लेकर तफनाया। அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். वे लोग यहोवा के आशीर्वाद के अंतर्गत थे। தாவீது சொல்கிறார், கர்த்தர் உங்களை கிருபையும் நன்மையுமாய் நடத்துவாராக. दाऊद ने कहा कि यहोवा परमेश्वर तुमको करुणा और अनंत शांति நீங்கள் दे। செய்த இந்த நன்மைக்கு ஈடாக நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். तुमने जो भलाई किया, इसके बदले में मैं भी तुम्हारा भलाई करूंगा। அன்புடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? इसलिए परमेश्वर के लोग आज के दिन हम कैसे हैं? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினவன் நீதிமான். यीशु मसीह के शरीर को तफनाया वो व्यक्ति धर्मी है। இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வந்து சுகந்த வாசனையிட்ட நிக்கதோமு நீதிமான். और यीशु मसीह के शरीर को ले आकर सुगंधित द्रव्य और अपने कपड़े से मलमल कपड़े से लपटा हुआ निकोदेमुस भी धर्मी है। கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उनको आशीष किया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर तुमको आशीष करे। நீங்கள் செய்த இந்த நன்மைக்கு ஈடாக நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். तुमने जो भलाई किया, इसके बदले में मैं भी तुम्हारी भलाई करूंगा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. ராஜாவாகிய மனுஷனுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. यहोवा का आशीर्वाद भी बना है और मनुष्य रूपी राजा का भी आशीर्वाद बना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லும்போது परमेश्वर के लोग मसीह का शरीर कहते समय அது நம்முடைய சபையை குறிக்கிறது. अपनी कलीसिया की तुलना में बताई गई है। இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்பது சபையை குறிக்கிறது. यीशु मसीह के शरीर जो है कलीसिया की तुलना में बताई गई है। சபையை காப்பவன்
காக்கிறவன் நீதிமான். कलीसिया की रक्षा करने वाला धर्मी, சபையில் உள்ள ஊழியக்காரர்களை காப்பவன் நீதிமான். कलीसिया की सेवका को रक्षा करने वाला व्यक्ति धर्मी। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். अपने मालक की रक्षा करने वाला व्यक्ति धनी होता சபையை है। காக்கிறவன் நீதிமான். कलीसिया की रक्षा करने वाला व्यक्ति धर्मी சபையின் है। ஊழியக்காரர்களை காப்பவன் நீதிமான். कलीसिया की सेवकों का रक्षा करने वाला धर्मी होता है। இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுகிறார். यीशु मसीह के शरीर को लिया और दफनाया। சீசர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. सब चेले भाग गए, நன்மை பெற்றவன் ஓடி போயிட்டான். भलाई जो पाया वो भाग கூட गया, இருந்து சாப்பிட்டவன் நன்மை பெற்றவன் எல்லாம் ஓடி போயிட்டான். साथ में जो बैठकर खाता था भलाई पाया सब भाग गए। ஆனா ஒரே ஒரு நாள் ராத்திரியில இயேசுவை சந்தித்தவன் நிக்கதோமு. लेकिन एक ही रात में यीशु को देखा हुआ व्यक्ति निकोदेमुस, ரகசிய கிறிஸ்தவனாய் இருந்தவன் அரிமத்தியா ஊரானாய யோசேப்பு. एक गुप्त मसीही था ये अरमितिस गांव का यूसुफ। இவன் பிலாத்துவிடத்துல போய் இயேசுவின் சரீரத்தை வாங்கி அடக்கம் वो பண்ணான். पिलातुस के पास जाकर यीशु का शरीर लिया और தேவனுடைய பிள்ளைகள் நாம் दफनाया। எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? யாபேஸ் பட்டணத்தார் சவுலையும் சவுல் குமாரர்களையும் அடக்கம் பண்ணினபடினால் याबेस गांव वालों ने जाकर शाऊल और शाऊल के बच्चों को दफनाया, इसलिए யாபேஸ் பட்டணத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். याबेस के गांव वालों को परमेश्वर ने आशीष किया। ராஜாவாகிய சவுல் தாவீதும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். राजा दाऊद भी उनको आशीष किया। தேவனுடைய பிள்ளைகள் இந்த கல்யாண கிருபாசன கிறிஸ்துவின் சபையில் உள்ள விசுவாசிகள் பாக்கியவான்கள். परमेश्वर के लोग, इस कल्याण कृपासनम कलीसिया के लोग धन्य ஒரு हैं। பரிசுத்தவானுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு உங்கள் காணிக்கை தசமபாகங்கள் எல்லாரும் உதவியா இருந்தது. एक पवित्र लोगों की, एक पवित्र व्यक्ति की शरीर को दफनाने के लिए आप लोगों का दान और दशमास ही साथ நீதிமான் दिया। படையை போல செழிப்பார். धर्मी व्यक्ति खजूर के समान फूले நீதிமான் फलेंगे। படையை போல செழிப்பார். धर्मी व्यक्ति खजूर के समान फूले फलेंगे। சரீரத்தை பாதுகாக்கிறார். शरीर की रक्षा करता है, சபையை பாதுகாக்கணும். कलिसिया को संभालना है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிற சபைக்குள்ள இருப்பார்கள். आज के दिन कलिसिया में ही रहेंगे, சபை குறித்து தேவையில்லாம தூத்தி திரிவார்கள். लेकिन कलिसिया के बारे में सभी जगह पर कुछ भी कहते ஒரு நாள் रहेंगे, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. कभी परमेश्वर का आशीर्वाद को नहीं पा सकेंगे। எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலே भले कितने साल का विश्वासी क्यों न வாழ்க்கையில हो, விருத்தியே இருக்காது. जीवन में बढ़ोतरी न होगी, வாழ்க்கையில விருத்தி இருக்காது. जीवन में बढ़ोतरी न होगी। சபையை தூற்றுகிறவன் कलिसिया का अपमान करने वाला கிறிஸ்துவின் சரீரத்தை நார பண்ணுகிறார்கள். मसीह के शरीर को दुर्गंध फैलाते हैं। கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை தூற்றி திரிகிறவன் जो मसीह की सेवकाई का अपमान करता है, தேவனுடைய பிள்ளைகளை தூற்றி திரிகிறவன் परमेश्वर के लोगों के अपमान करने वाला கர்த்தரை அவமானப்படுத்துகிறார். वो परमेश्वर को अपमान करता है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். तुम्हें जो मान लेता है वो मुझे मान लेता है, உங்களை நிந்திக்கிறவன் என்னை நிந்திக்கிறார். तुम्हें जो निंदा करता है वो मुझे निंदा करता है। மனுஷன் தேவ சாயல்படி இருக்கிற மனுஷனை தூசிக்கிறவன் அவமானப்படுத்துகிறவன் அவரை உண்டாக்கின கர்த்தரை அவமானப்படுத்துகிறார். जो कोई मनुष्य के रूप में बनाए हुए व्यक्ति की निंदा करता है वो उसे बनाया हुआ परमेश्वर की निंदा करता है। அவமானப்படுத்துகிறவன் தூசிக்கிறவன் ஒரு நாள் நீதிமான் ஆக முடியாது. अपमान करने वाला, निंदा करने वाला व्यक्ति कभी धर्मी नहीं बनेगा। பாஸ்டர் மரித்த உடனே पास्टर जी के गुजरते ही பாஸ்டர்ட்ட இருந்து பேக் தூக்கிட்டு போறதுக்கு தான் ஆட்கள் இருந்தாங்க. पास्टर जी के पास जो बैग था उसे उठाकर ले जाने के लिए लोग तैयार थे। பாஸ்டர் மரித்து போனாங்க, அடுத்து என்ன செய்யணும் அந்த சிந்தை ஒருத்தருக்குள்ளே வரல. पास्टर जी के मरने के बाद अगला क्या करना चाहिए ये विचार किसी के अंदर नहीं। அவருடைய இறுதி சடங்குல தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் எல்லாருடைய காசு பணம் அடங்கி இருக்கிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். उनकी तफन की आराधना में आप सब लोग का दान और दशमांश मिला हुआ है, आप लोग आशीष पाए हुए लोग हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। நீங்கள் செய்த நன்மைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். आपने किया हुआ भलाई के बदले में परमेश्वर आपको भी भलाई करेगा। பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது பாஸ்டர்ட்ட நிறைய பேர் கடன் வாங்கியிருந்தாங்க. पास्टर जी जब जिंदा थे तब पास्टर जी से बहुत जने उधारी लिया था, லட்சக்கணக்கான கடன்லாம் வாங்கி இருக்கிறவங்க இருக்காங்க. लाख लाख रुपए भी उधारी लिए हुए ஆனா लोग हैं। பாஸ்டர் இறந்த பிறகு लेकिन पास्टर जी के मरने के बाद அந்த பைசாவை பாஸ்டர் இறந்துட்டாங்க, பாஸ்டர்ட்ட வாங்கின பைசாவை திருப்பி கொடுக்கணும். पास्टर जी तो मर गए लेकिन पास्टर जी से लिया हुआ पैसा लौटाना है। பாஸ்டர் இறந்து 10 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சு. पास्टर जी के मर के 10 साल हो गया, 10 வருஷம் ஆகி பாஸ்டர்ட்ட வாங்கின பைசாவை இன்னும் கொடுக்கல. 10 साल से दे होकर भी अभी तक पास्टर जी के पास लिया हुआ पैसा नहीं लौटाया। ஒரு சகோதரி அடிக்கடி ஃபோன் பண்ணு, एक बहन हमेशा मुझे फोन करती थी, ஐயா கிட்ட இத்தனை லட்சம் வாங்கினேன், मैंने पास्टर जी से इतना लाख रुपया लिया, இப்போ யார்ட்ட கொடுக்கணும்? अभी किसके पास दूं, யார்ட்ட கொடுக்கணும்? किसके पास दूं? உங்க அக்கவுண்ட் இருக்குதா? आपका अकाउंट है क्या? நான் இந்த மாசம் அனுப்பி வைக்கேன், मैं ये महीना भेज அடுத்த देती மாசம் हूँ, அனுப்பி வைக்கேன். अगला महीना भेज देती हूँ। சொல்லி சொல்லி 10 வருஷம் போயிட்டு बोलकर 10 साल बीत गया।
தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் சொல்லுகிறது पवित्र शास्त्र में लिखा गया है நீதிமான் வாங்கின கடனை திருப்பி கொடுப்பான் धर्मी व्यक्ति लिया हुआ उधारी चुका देता है துன்மார்க்கன் தான் வாங்கின கடனை திருப்பி செலுத்த மாட்டான் लेकिन अधर्मी व्यक्ति अपनी लिया हुआ उधारी नहीं चुकाता வாங்கின है கடனை திருப்பி கொடுக்காதவன் நீதிமான் அல்ல அவன் துன்மார்க்கன் जो लिया हुआ उधारी नहीं चुकाता है वो धर्मी नहीं बल्कि अधर्मी है நீதிமான் பனையை போல செழிப்பார் धर्मी खजूर की पेड़ के समान फूले फलेगा நீதிமான் பனையை போல செழிப்பார் धर्मी खजूर की पेड़ के समान फूले தேவனுடைய फलेगा பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்களானால் यदि आप परमेश्वर के सम्मुख में खजूर की पेड़ के समान रहोगे நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் கர்த்தர் உங்கள் சந்ததியோடு கூட இருப்பார் यदि आप धर्मी रहोगे तो आपके बच्चों के संग भी परमेश्वर रहेगा நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களை தாங்குவார் यदि आप धर्मी रहेंगे तो परमेश्वर यहोवा आपको संभालेगा தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் यदि आप धर्मी रहोगे तो ये पृथ्वी पर राज्य करोगे கர்த்தர் நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார் परमेश्वर धर्मी को कभी लड़खड़ाने नहीं அவருடைய देगा பிள்ளைகள் நீதிமான்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்காக ஒரு கர்த்தர் ஒரு கொம்பை உயர பண்ணுவார் यदि आप लोग धर्मी रहोगे तो आपके लिए परमेश्वर एक सिंह उत्पन्न करेगा நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் यदि आप धर्मी हो உங்கள் வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் आपके घर में उद्धार का जय जयकार की आवाज सुनाई देगा நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் धर्मियों के निवास स्थान को परमेश्वर आशीष करता தேவனுடைய है பிள்ளைகள் நீதிமானை கர்த்தர் ஒரு நாள் பசியினால் வருந்த விட மாட்டார் धर्मियों को परमेश्वर कभी भूखा रहने नहीं देगा நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கு धर्मियों के सिर पर आशीष रहेगा ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் इसलिए परमेश्वर के लोग यदि आप धर्मी बने रहेंगे இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வந்து தங்கு ऐसा सब आशीर्वाद आपके सिर पर आकर बसेगा யார் நீதிமான் कौन धर्मी है தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நீதிமான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிகிறவன் நீதிமான் परमेश्वर की आज्ञा पालन करने वाला व्यक्ति धर्मी அந்நியரை உபசரிக்கிறவன் अतिथि का सत्कार करना है தாழ்மை மனப்பான்மை உள்ளவன் दीन मन वाला கர்த்தருக்காக எதையும் தியாகம் பண்ணுகிறவன் நீதிமான் परमेश्वर के लिए कुछ भी त्याग करने के लिए तैयार रहता है वो व्यक्ति धर्मी है மற்றவர்களை அவமானப்படுத்தாமல் இருக்கிறவன் நீதிமான் दूसरों की अपमान न करने वाला व्यक्ति धर्मी है கர்த்தர் அங்கீகரிக்கிற தாசமுமாக காணிக்கைகளை கொடுக்கிறவன் நீதிமான் परमेश्वर जैसा स्वीकारता दान देता है वो व्यक्ति धर्मी है இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அல்லது சபையை பாதுகாக்கிறவன் நீதிமான் यीशु मसीह का शरीर अर्थात कलीसिया की रक्षा करने वाला व्यक्ति धर्मी है சபைக்குள்ள இருந்துகிட்டே சபையை தூற்றி தெரிக்கிறவன் ஒரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது कलीसिया में रहते हुए कलीसिया का निंदा करने वाला व्यक्ति कभी धर्मी नहीं बन सकेगा சபைக்குள்ள இருந்துகிட்டே சபையுடைய ஊழியக்காரரை குறை சொல்லி அலைகிற ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது कलीसिया के अंदर ही रहते हुए कलीसिया के सेवकों की निंदा करने वाला व्यक्ति कभी नहीं धर्मी बन எல்லாரும் முழங்கால் सकेगा படிடுவே हम सब घुटने में आएंगे எல்லாரும் முழங்கால் हम படிடுவே सब घुटने में आएंगे கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார் परमेश्वर यहोवा धर्मी को आशीष करता है நீதிமான் பனையை போல செழிப்பார் धर्मी खजूर के पेड़ के समान फूलेगा கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறாதது परमेश्वर का प्रतिज्ञा वचन कभी नहीं बदलेगा கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல हमारा परमेश्वर कभी बोलकर बदलता नहीं और कहने के बाद कभी सुधारता नहीं தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பொய் சொல்லும் மனுஷன் அல்ல हमारा परमेश्वर कोई झूठ बोलने वाला इंसान नहीं है கர்த்தர் சொன்னால் சொன்னது यदि वो एक बार कह दे तो पूरा करता நீதிமான் है பனையை போல செழிப்பார் धर्मी खजूर के पेड़ के समान फूले அவன் फलेंगे லீபனோன்ல கேதுரு மரத்தை போல वो வளருவார் लबनोन के देवदार के वृक्ष के समान बढ़ते रहेंगे இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது आज के दिन आपका जीवन किस प्रकार है கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க அப்படியே கீழ்ப்படிகிறீர்களா क्या आप परमेश्वर की बातों को वैसे ही मानते हो ஆண்டவருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க अपने मुंह खोलकर बोलिए ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் हे प्रभु मुझे आपकी बात को वैसे ही मानना है அந்நியரை உபசரிக்கக்கூடிய இருதயம் எனக்கு வேணும் अतिथियों को सत्कार करने वाला मन मुझे दीजिए நல்ல தாழ்மை உள்ளம் எனக்குள்ள வேணும் मेरे अंदर एक नम्र विचार हो प्रभु உமக்காய் எதை இழப்பதற்கு கர்த்தாவே எனக்கு தியாக மனப்பான்மை வேணும் आपके लिए कुछ भी त्याग करने के लिए मेरे अंदर एक अच्छी मन भावना हो என் கண்ணுல பெரிய உத்தரம் இருக்கும் போது मेरे आंखों में जब बड़ा लट्टा है மற்றவருடைய கண்ணுல இருக்க துரும்பை எடுக்க दूसरों की आंखों में जो तिनका है அதை வகை பார்த்து கொண்டு மற்றவர்களை அவமானப்படுத்த கூடாது उसे हटाने के लिए किसी का अपमान न करूं நான் கொடுக்கிற காணிக்கை தசமமாக உம்மால் அங்கீகரிக்கப்பட मैं जो வேண்டும் दान और दशमांश देता हूँ आपके द्वारा स्वीकार किया உம்முடைய जाए சபையை நான் காக்கணும் ஐயா प्रभु जी मैं आपकी कलीसिया की रक्षा करूं உம்முடைய சபையை நான் பாதுகாக்கணும் प्रभु मैं आपकी कलीसिया की रक्षा करूं உம்முடைய சரீரமாகிய சபையை நான் பாதுகாக்கணும் प्रभु जी आपके शरीर रूपी कलीसिया का रक्षा करूं தேவனுடைய ஊழியர்களை நான் பாதுகாக்கணும்
பாதுகாக்கணும். परमेश्वर की सेवकों का रक्षा करो। என்னை ஒரு நீதிமானாய் மாற்று. मुझे एक धर्मी बना என்னை दीजिए। ஒரு நீதிமானாய் மாற்று. मुझे एक धर्मी बना எல்லாரும் வாய் திறந்து दीजिए। ஜெபியுங்க. हम सब अपना मुंह खोलकर प्रार्थना எல்லாரும் करेंगे। ஜெபிப்போம். हम सब मुंह खोलकर ஆண்டவரே, என்னை प्रार्थना ஒரு करेंगे। நீதிமானாய் மாற்று. मुझे एक धर्मी बनाइए என் प्रभु। வாழ்க்கை பனையை போல செழிக்கணும். मेरा जीवन खजूर के पेड़ के समान என் फूलेगा। வாழ்க்கை லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரணும். प्रभु जी, मेरा जीवन लबनोन के देवदार वृक्ष के समान बढ़ना ஆண்டவரே, है। என்னை ஆசீர்வதியே. प्रभु जी, मुझे आशीष कीजिए। இதுவரையிலும் யாரெல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்படாதிருக்கிறீர்களோ, अब तक जो कोई धर्मी नहीं बने हो, அவர்களெல்லாம் நீங்கள் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். वे सब धर्मी बनने के लिए अपने आप को परमेश्वर के हाथ में समर्पित இதுவரையிலும் कीजिए। நீதிமான் என்றால் யார் என்கிற அறிவு இல்லாதிருந்தீர்களோ, यदि अब तक धर्मी कौन है इसका जानकारी आपको न मिला हो, இன்றைக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு உங்கள் செவியை சாய்த்து மனம் திரும்ப இடம் கொடுங்க. आज के दिन परमेश्वर ने जो बातें कहा है उसकी और अपने कान लगाने के लिए मन फिराओ। கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். परमेश्वर आपकी सहायता करे। கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுவார். परमेश्वर आपको धर्मी बनाएगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। கர்த்தர் உங்களை பனையை போல செழிக்க வைப்பார். परमेश्वर आपको खजूर के पेड़ के समान फुलाएगा। உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாய் விருத்தி அடையும். आपका जीवन बढ़ते जाएगा। கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். आपके संतानों को आशीष करेगा। உங்கள் குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் आपके உண்டாயிருக்கு. परिवार में उद्धार का जय जयकार सुनाई देगा। கர்த்தர் உங்களை பசியினால் கஷ்டப்பட விட மாட்டார். परमेश्वर आपको कभी भूखा रहने नहीं देगा। கர்த்தர் உங்களை தாங்குவார். आपको संभालेगा। கர்த்தர் உங்களை நடத்துவார். परमेश्वर आपको चलाएगा। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு हम நன்றி सब ताली செலுத்துவோம். बजाकर परमेश्वर Glory. को धन्यवाद எல்லாரும் கரங்களை करेंगे। தட்டி நன்றி செலுத்துவோம். ताली बजाकर நாம் परमेश्वर கர்த்தருக்கு को முன்பாக நீதிமானாய் வாழ हम வேண்டும். परमेश्वर के सामने धर्मी கர்த்தருடைய बनना பார்வையில் நாம் है। நீதிமான்களாய் இருக்க परमेश्वर की வேண்டும். नजर में धर्मी बनना ஆண்டவரே, है। என்னை ஒரு நீதிமானாய் மாற்று. प्रभु जी, मुझे एक धर्मी बना दीजिए। என்னை ஒரு நீதிமானாய் மாற்று. मुझे एक धर्मी बना दीजिए प्रभु। உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நான் பங்காளியாய் आपके மாறணும். आशीर्वाद का मैं हिस्सेदार बने। உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நான் பங்காளியாய் आपके மாறணும். आशीर्वाद का मैं भागीदार Glory, बने। hallelujah, hallelujah, hallelujah. Oh, shalawara, ribalara, shalawara, valawara, valava. Ri baba baba kaba shaba kandari dekandara bahudara bahuri kandara badi. Ori kapalara, shalawara, dulavara, valawara, valava. Ri baba baba kaba shaba kandari dekandara bahudara bahuri kandara badi. ஆவியானவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசு ராஜா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. परमेश्वर पालन करना सीखे प्रभु जी। हालेलुया, हालेलुया, हालेलुया. ஆவியானவரே, உமக்கு நன்றி. हालेलुया. धर्मी के सारे स्वभाव हमारे நாம் अंदर எல்லாரும் आए எழுந்து प्रभु जी। நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। நீதிமானான் நீதிமானான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நீதிமானான் நீதிமானான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன் கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன் பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன் கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன் கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டேன் முதிர் வயதிலும் நான் கனி தருவேன் கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டேன்
सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான் என்பது கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். परमेश्वर ने हमें दिया हुआ प्रतिज्ञा वचन, धर्मी खजूर के पेड़ के समान फूले फलेंगे और लबनोन के देवदार वृक्ष के समान बढ़ते रहेंगे। நீதிமான் யார் என்று தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். कौन धर्मी है इसे ध्यान करने के लिए परमेश्वर ने सहायता किया। நீதிமான்களுக்குரிய திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே உண்டாயிருந்தது. धर्मियों का ईश्वरीय स्वभाव हमारे भी अंदर हो। கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாய் நாம் மாற परमेश्वर के आशीर्वाद के भागीदार बनने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படி परमेश्वर हमें अनुग्रह करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசம் परमेश्वर के नाम की महिमा के लिए दान देवा रहे के हाथों की कमाई को கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर से स्वीकार कर आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद குமாரனாகிய धन्यवाद। இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु ஸ்தோத்திரிப்போம். मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र आत्मा ஸ்தோத்திரிப்போம். जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद சமூகத்தில் प्रभु। வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. परमेश्वर के सम्मुख में आए हुए हर एक को प्रभु जी आशीष कीजिए। நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொன்னீர். लिखा गया है कि धर्मी परमेश्वर खजूर की पेड़ के समान கேதுரு फलेंगे மரங்களைப் போல வளருவான் என்று और சொன்னீர். लबनोन की देवदार वृक्ष के समान बढ़ते रहेंगे। வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சுதந்திரவாளிகளாய் आपके மாறட்டும். प्रतिज्ञा वचन के हर एक हिस्सेदार बनने दो प्रभु। உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் आपके மாற்றுகிறார்கள். हर बच्चों को धर्मी बना दीजिए प्रभु। தங்கள் நீதியிலேயே கெட்டு போகிற நீதிமான்களாய் அல்ல, अपने ही धर्म में बिगड़ जाने वाले धर्मी नहीं மிஞ்சின நீதிமானாய் அல்ல, और अधिक बढ़ाई मारने वाले धर्मी नहीं, உம்மால் அங்கீகரிக்கப்படுகிற நீதிமான்களாய் வாழ அனுக்கிரகம் செய்யும். आपसे स्वीकारा जाने वाले धर्मी बनाए जाए प्रभु। பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் बच्चों ஆசீர்வதியும். के हाथों की कमाई को प्रयास को आशीष நீ நல்ல कीजिए। நாமத்தை மகிமைப்படுத்து. आपका शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் परमेश्वर ஆசீர்வதிப்பாராக. आप सबको आशीष करें।